சரி. நம்ம அந்த முதல் ஸ்லோகத்துல இந்த உலகத்தை மறந்துடு அப்படி சொன்னானா, இந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து நீ உன்னை விடுதலை பண்ணிக்கோ, இல்லைன்னா நீ வருத்தப்பட்டுட்டே தான் இருக்கும். அப்புறம் அவங்க என்ன நீ பிரவൃத்தி மார்க்கத்துல இருக்கவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன், இந்த உலகத்தை நான் ஏன் மறக்கணும், எனக்கு இது எவ்வளவு ஒரு நல்ல விஷயத்தெல்லாம் எனக்கு காட்டி என்னை ரசிக்க வைக்கிறது. அப்படியா, சரி அப்படியே இரு. ஆனா ஒரு சமயத்துல இந்த பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியிலிருந்து நீ உன்னை காப்பாத்திக்கவே முடியாது. அப்ப ஐயோ இது என்னடா இந்த உலகம் இவ்வளவு துன்பமயமா இருக்கு அப்படி சொல்லிட்டு நீ வருத்தப்படுவ. அதுக்குதான் உனக்கு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நீ பிரம்ம ஞானத்தை அழிஞ்சிட்டு ஆத்ம ஞானத்துல போய் இருடா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஆத்ம ஞானம் பிரம்மத்தை புரிஞ்சு கொள்றது எல்லாமே எல்லாருக்கும் சாத்தியம் அல்ல. இப்ப இந்த உபனிஷத்து யார் வேணா படிக்கலாம் அப்படின்ற இந்த காலத்துல அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இல்ல. படிக்கலாம். படிச்சா புரியுதா அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஜெய்ஷோ 9 மணிக்கு உட்கார்ந்து ஏதோ ஈஷாவாஷ உபநிஷத்துன்னு சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் சரியான போர் அப்படின்னா அவங்கள அவங்கள நம்ம இந்த ஒரு ஞானத்துக்குள்ள கொண்டு நான் சொல்றதெல்லாம் கேளு, உனக்கு இதான் நிவர்த்தி மார்க்கம் அப்படி சொன்னானா அவங்களுக்கு புரியாது. என்ன சொல்லிருக்கு இந்த உபநிஷத்துல, அந்த மாதிரி நிவர்த்தி மார்க்கம்னு ஒண்ணு இருக்குன்னே தெரியாம இருக்காங்களே, அவங்கள பத்தி அவங்களுக்கு இதெல்லாம் நீ எடுத்துன்னு நீ படிச்சதெல்லாம் சொல்லி அவங்கள நீ குழப்ப கூடாது அப்படின்னு சொல்ற. அப்படின்னா அந்த உபநிஷத்துல சொன்ன அந்த ரிஷி என்ன பண்றா, ஐயோ அப்போ சரி, இந்த மக்களுக்கும் நம்ம எதனா ஒண்ணு சொல்லணும் இல்லையா, அவங்கள எப்படியோ தொலைஞ்சு போன்னு நம்ம விட முடியாதே அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு மார்க்கத்தை சொல்றதுதான் இந்த அடுத்த ஸ்லோகம். சரி, என்னால இந்த பிரவೃத்தி மார்க்கத்துல தான் இருக்க முடியும், நிவர்த்தி மார்க்கத்துக்கு என்னால வர முடியாது, அதெல்லாம் எனக்கு புரியல அப்படின்னா, சரி நீ ஒண்ணும் பண்ணாத, அதை பத்தி எல்லாம் நீ யோசிக்காத, நீ கர்மமே செஞ்சிட்டு இரு. இப்போ பகவான் பகவத்கீதையில நான் முதலே போன கிளாஸ்ல சொன்னேன், இந்த 18 ஸ்லோகங்களும் 18 மந்திரங்களும் 18 அத்தியாயங்களுக்கு ஈக்குவேட் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்கு. இப்ப பகவத்கீதையில கூட சாங்கிய யோகத்துல 72 ஸ்லோகத்துல சொன்னாலும் அர்ஜுனன் என்ன பண்றான், இப்ப எதுக்கு நான் என்ன பண்ணணுங்கிற, நான் சாங்கிய யோகம் பண்ணவா கர்ம யோகம் பண்ணவா, சாங்கிய யோகத்தை இவ்வளவு ஸ்லாகியமா சொல்லிட்டு நீ என்ன ஏன் கர்மம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன கர்ம யோகத்துல சொல்றேன், ஏன் கிருஷ்ணா என்ன குழப்பற, எத்தனா ஒண்ணு சொல்லு, நான் சாங்கிய யோகம் போகவா நான் கர்ம யோகம் போகவா அப்படின்னு சொல்லும்போது பகவான் ரெண்டு மார்க்கம் எல்லாருக்குமே இருக்கதான் செய்யுது. லோகாஸ்மின் திவிதா நிஷ்டா புராகா. இது இத நான் முதலே சொல்லியிருக்கேன்டாப்பா, ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினா. சாங்கிய யோகம் ஞானிகளுக்கு, கர்மயோகம் உன்ன மாதிரி இருக்கிற ஒரு யோகிகளுக்கு. இப்ப நீ சாங்கிய யோகம் அப்ப எதுக்கு எனக்கு சாங்கிய யோகம் சொல்லி கொடுத்த, ஏதோ உனக்கு புரியுமே அப்படி சொல்லிட்டு ஈஷாவாஷ உபநிஷத்துன்னு ஆரம்பிச்சோம். சரி அது புரியலையா, பரவாயில்ல, கர்மம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 2வது மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது என்னன்னு பார்க்கலாம். இப்ப அக்கா அவங்க கூட சொன்னாங்க, நீ பாட்டுக்கு சான்ஸ்கிரிட்ல சொல்ற, அதெல்லாம் எங்களுக்கு புரியணும்னா நீ முதல்ல அதை ஒரு ரைட் அப் மாதிரி போடு, அந்த ஸ்லோகங்களை போடு அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் நேத்தே நான் போட்டேன், பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அது எனக்கு இங்கிலீஷ்ல தான் கிடைச்சது, தமிழ்ல கிடைக்கல. அடுத்த ஸ்லோகம் என்னன்னா, குருவன்னேவ கர்மாணி ஜிஜிஸ்வேத் சதகம் சமாஹா ஏவம் துவயி ந அந்நதே அஸ்தி ந கர்ம லிப்யதே. கர்மயோகம் செய்யும் அப்படின்னா ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு பலாபலன் இருக்கு. அது நல்ல காரியமா இருந்தா ஒரு புண்ணியம் கிடைக்கும், அல்லாத காரியமா இருந்தா நமக்கு பாவம் கிடைக்கும். இந்த பாவ புண்ணிய கணக்கு ஏறிக்கிட்டே போகுது.
நம்ம அதுல இருந்து நம்ம வெளியில வரவே முடியல. புண்ணியம் செஞ்சா இங்க போலாம், பாவம் செஞ்சா இங்க போலாம் அப்படின்னு எல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த புண்ணிய பாவம் செய்யணும், செய்யாம எனக்கு ஒட்டாம இருக்கணும், நான் கர்மம் செய்யவே மாட்டேன் தானே அர்ஜுன சொல்றேன். ஏன் என்ன கர்மம் செய்ய சொல்ற? அப்புறமா இந்த புண்ணியத்தை வச்சு நான் என்ன பண்றது, இந்த பாவத்தை நான் எப்படி தொலைக்கிறது, அதனால நான் கர்மம் செய்ய மாட்டேன் அப்படின்னா அப்ப கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, கர்மம் செய்வது என்பது மனிதர்களுக்கு தப்பாது. மனிதர்கள்ல ஒரு நாய், பூனை, ஒரு குரங்கு கூட அந்த சாப்பாடு வேணா அதனா ஒரு போய் தேடத்தான் வேணும். கர்மம் இல்லாம ஆக்ஷன்லெஸ் லைஃப் இருக்கவே முடியாது. நீ சும்மா உட்கார்ந்து இருந்தா கூட நிறைய கர்மங்கள் நமக்குள்ள நடந்துட்டே தான் இருக்கு. அப்போ இந்த கர்மங்கள் செய்யணுங்கிற, அப்புறமா இந்த பாவ புண்ணியத்துல நீ தப்பிக்கணுங்கிற அப்படின்னா அதுக்கு என்ன சொல்றாங்க, குருவன் ஏவ கர்மாணி, உனக்கு ஒரே ஒரு சாசா, இந்த உலோகத்தில் இருக்கக்கூடிய கர்மங்கள், எந்த கர்மம் உனக்காக இட்ட கர்மங்கள், உன்னோட குடும்பத்துக்காக செய்ய வேண்டிய கர்மங்கள், உனக்காக செய்ய வேண்டிய கர்மங்கள், உன்னோட சமூகத்துக்காக செய்ய வேண்டிய கர்மங்கள், இதெல்லாம் உன்னோட பாத்தியத்தை, இதெல்லாம் நீ செஞ்சுதான் ஆகணும். இத நீ விடாம செஞ்சுக்கிட்டே இரு. அதை தவிர உனக்கு வேற வழி இல்லை. நீயும் இந்த நிவர்த்தி மார்க்கத்துக்கு வரமாட்டேங்கிற, அப்புறமா இதுல இருந்த அப்புறமா தூமாதி மார்க்கத்துல நீங்கன்னா ரொம்ப கீழே போயிட நான் என்ன பண்றது? அதனால நீ இதென்ன செய், கர்மத்தை செஞ்சுக்கிட்டே இரு. அந்த மாதிரி செஞ்சானா இந்த பாவ புண்ணியம் உன்னை அண்டாது. கர்மம் ந லிப்பியத்தை, உன் மேல ஒட்டிக்கிறாது. நீ எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதோட பலாபலன்றது நமக்கு பின்னால வாலாட்டம் வந்துட்டே தான் இருக்கு. அந்த பலாபலனை நம்ம எப்படி தவிர்க்கிறது? இத செஞ்சா இந்த பலன், இத செஞ்சா இந்த பலன் அப்படின்னு இருக்கே. நான் கர்மம் செய்யணுங்கிற, ஆனா இதோட பலன்கள்ல இருந்து தப்பிச்சுக்கணும்னு வேற சொல்ற. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீ கர்மத்தை யோகமாக பண்ணு. கர்மத்தை யோகமா, கர்மம் தான் பண்றதுதான் எனக்கு தெரியும். கர்மத்தை என்ன நான் எப்படி யோகமா பண்றது அப்படின்னா, கர்மம் செய்யும் பொழுது அதன் பலாபலத்தின் மனம் வைக்காதே. கர்மம் செய்ய வேண்டியதுதான் உன்னோட பாத்தியத்தை. அது என்ன விதமான ஒரு பலனை கொடுக்குன்றது உன் கையில கிடையாது, அது என்னோட பாத்தியத்தை அப்படின்னு பகவான் சொல்றார். எந்த கர்மம் எந்த பலன் யாரு கொடுது? இப்ப எல்லாரும் படிக்கிறாங்க குழந்தைங்களா, நானும் நல்லா படிச்சேன், பக்கத்து வீட்டுக்காரனும் நல்லா படிச்சான், ஆனா எனக்கு மார்க்கே வரல, எனக்கு ஒரு வேலையும் கிடைக்கல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அவன் சுமாராதான் படிச்சான். ஆனா நான் முதல்ல சொல்லியிருக்கேன், என் கிளாஸ்லயே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இங்கிலீஷ் 2 சென்டென்ஸ் கூட எழுதாத மாதிரிலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க அம்மா அப்பா என்னை ரொம்ப கேட்டுப்பாங்க, கொஞ்சம் அவங்களுக்கு எதனா ஒரு பரீட்சையில பாஸ் ஆகிறதுக்கான சொல்லிக் கொடு அப்படின்னு. சரி, நானும் ரொம்ப சின்சியரா சொல்லி கொடுத்தேன். ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்கும்போது நான் எனக்கு வேலையும் கிடைக்கல, ஒன்னும் கிடைக்கல, ஒரு குழந்தைய இடுப்புல வச்சுட்டு நான் கோயம்புத்தூர் ரயில ஏறிட்டு இருக்கேன். பார்த்தானா அவங்கள பாக்குறேன். அவங்க நான் இப்ப லேடி, நான் ஒரு கைனகாலஜிஸ்டா இருக்கேன். அப்படி தூக்கி வாரி போட்டது இல்லையா? சோ அந்த மாதிரி நானும் படிச்சேன், அவளும் படிச்சா, ஆனா அவளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சது, எனக்கு ஒரு வேலையும் கிடைக்கலையே அப்படின்னா, நீ யார் யாருக்கு ஒரே கர்மத்தையும் யார் யாருக்கு எப்பப்போ என்னென்ன பலன் தரணும்ன்றது அவங்க உங்களுக்கு விதிக்கப்பட்ட பலன், நீ அத மனசுல வச்சுட்டு கர்மம் செஞ்சா இந்த கர்மங்களோட பலாபலன்கள் உன்னை ஒட்டி கொள்ளத்தான் செய்யும். அதனால இந்த கர்மத்தை யோகமா செஞ்சிட்டே போ. எப்படி செஞ்சிட்டே போகணும்? குருவன் கர்மாணி, எப்படி ஜிஜீவன் நல்ல செஞ்சுட்டே நீ வாழ்க்கையில வாழ். எவ்வளவு நாள்? சததம் சமாக, 100 வருஷம் நீ கர்மம் செஞ்சுட்டே ஜாலியா இரு, ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. எப்படி செய்யணும்? யோகமா செய்யும் போது நீ எவ்வளவு கர்மம் வேணா செய்யும், அந்த பலன்ல மனசு வைக்காம அந்த கர்மத்தை ஒரு யோகமாக நீ செய்யும் பொழுது அதனுடைய பலன்கள் உண்மையில ஒட்டிக்காது. நான் லிப்தியத்தை நரே, இங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் ரொம்ப நம்ம ஆண்டு பார்க்கணும். குருவன்னேவ கர்மாணி, உனக்கு வேற வழி கிடையாது. இந்த கர்மத்தை செய்யக்கூடியது ஒரே வழி உனக்கு. எப்படி? ஏன் உனக்கு? நீ ஜிஜீவ சேர்த்து நீ வாழணும்னு ஆசைப்படுற.
அந்த வாழணும்ன்ற ஒரு ஆசைப்படுறதுக்காக இந்த வாழ்க்கையில இந்த வேலைகள் எல்லாம் நீ செஞ்சுக்கிட்டே இரு. எவ்வளவு நாள் செய்யணும்? நான் 30 வயசுக்கு அப்புறமா நான் கர்மம் செய்யறதை நிறுத்திடுவா? இதெல்லாம் கிடையாது. 100 வயசு நீ வாழ்ந்தாலும் 100 வருஷமும் இந்த கர்மத்தை நீ செஞ்சுட்டே தான் இருக்கணும். அப்ப 100 வருஷம் ஜாலியா இரு. எங்க மாமியார் சொல்லுவாங்க, எதுக்குமா நம்ம சாகணும்? எப்ப பெருமாள் கூப்பிடுறாங்களோ அது மட்டும் இருக்கலாம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி நான் கர்மம் செஞ்சுட்டே இருக்கேன். நான் எவ்வளவு நாள் வேணா இருக்கிறேன். 100 வருஷம் கூட இருக்கலாம். இந்த 100 அப்படிங்கிறது அந்த காலத்துல நம்ம ஒரு மனிதனோட ஜீவிதம் 100 வயசு அப்படி சொல்றாங்க. இப்பெல்லாம் சில 100 வயசுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பிரின்சிபல் அவங்க செம கர்மயோகி. அவங்க அவங்க அம்மா பெட்ரிடனா இருந்தாங்க. வருஷக்கணக்குல அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டாங்க. ஷீஸ் அ ஸ்பின்ஸ்டர். ரொம்ப தூரத்துல இருந்து ஸ்கூலுக்கு வருவாங்க. ஆனா அவங்களோட 60 வருஷ சர்வீஸ்ல ஒரு நாள் அவங்க லீவ் போட்டது கிடையாது. இது அவங்களுக்கு ஸ்பெஷல் ஒரு அவார்டே கொடுத்தாங்க. ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டாங்க. 3 பஸ் பிடிச்சு வருவாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு நான் கேள்விப்பட்டேன், அவங்களுக்கு 104 வயசாமா இன்னைக்கு. அவங்க ஏதோ ஒரு இதுல நல்லாதான் இருக்காங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு கர்மத்தையே கர்மத்தை யோகமா செஞ்சவங்க. அப்போ கர்மத்தை யோகமா செஞ்சு நீ எவ்வளவு நாள் வேணா ஜாலியா இருக்கலாம். நீ நிவர்த்தி மார்க்கத்துக்கு வரமாட்டேங்கிறியே. அதனால உனக்கு வேற வழியே கிடையேவும் துவயி ந அந்நதே. உனக்கு வேற வழி கிடையாது. இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தானா கர்மம் ந லிப்யதே. உன் மேல நரே அப்படின்னு கூப்பிடுறாங்க. நர ஜென்மமே நரம். இங்க நரேங்கிறது அந்த காலத்துல நரநாராயணன் சொல்லுவாங்க இல்லையா? அப்ப பகவான நாராயணன் சொல்லுவாங்க, அர்ஜுன நரேன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த நரம்பு மண்டலத்தோட இருக்கக்கூடிய ஒரு ஜீவன்களுக்கு தான் நரர்கள் அப்படின்னு பேரு. அப்போ இந்த நரம்பு மண்டலம் தானே நமக்கு இந்த உடல் தானே நம்ம இந்த மாதிரி மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம் அப்படின்னு எல்லாம் கிருஷ்ணரே சொல்ற உனக்குள்ள நான் 8 விதமா பிரிஞ்சு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருந்து நம்மளை படுத்துறதே இந்த உடம்பால ஆன இந்த மனுஷ ஜென்மம் தான். இந்த மனுஷ ஜென்மத்துல கர்மம் உன் மேல ஒட்டிக்க கூடாது அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? கர்மத்தை ஒரு யோகமாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2வது ஸ்லோகம் சொல்றது. கர்மன் ஏ குருவன் கர்மனே குருவன்னேவ கர்மாணி ஜிஜீவி சேத். நீ நல்ல ஜீவித்திரு. ஏன் ஜீவித்திருக்கணும்? உனக்கு தானே ஆசை. நீ தானே இந்த உலகம் ரொம்ப நல்லா இருக்கு, அதிர்ஷ்டமா இருக்கு, நான் ஜாலியா இருக்கேன், எவ்வளவு அழகான திங்ஸ் எல்லாம் இருக்கு, இதுல நான் ஜீவிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், இந்த வாழ்க்கை வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்படியா? சரி, நீ இந்த மாதிரி கர்மத்தை அந்த பலன் மேல் கண் வைக்காம நீ 100 வருஷம் வேணாலும் செஞ்சுட்டே இருப்பா அப்படின்றது இந்த 2வது மந்திரம் சொல்றது. நமக்கு முதல் மந்திரம் என்ன சொல்லுச்சு? நீ இதெல்லாம் விட்டுட்டு உலகத்தை மறந்துட்டு ஞான வழிக்கு வா அப்படின்னா. இந்த ஞான வழிக்கு போகிறதுக்காக எல்லாருக்குமே அந்த மனோதிடமும் அந்த வைராகியமும் இருக்கிறது இல்லை. இப்ப நம்ம நான் மலையேற போறேன் அப்படின்னா, ஐயோ எனக்கு இந்த பட்டுக்கோட்டை எடுத்துன்னு போகணும், இந்த புஸ்தகம் எல்லாம் எடுத்துன்னு போனேன், நான் இவ்வளவு பெரிய மூட்டையை கட்டிட்டேன்னா என்னால மலையேற முடியாது இல்லையா? மலை ஏறணும் அப்படின்னா அதுக்கான ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் தான் நம்மளால நம்ம எவ்வளவு தூக்க முடியுமோ அவ்வளவுதான் நம்ம எடுத்துட்டு போக முடியும். ஆசைக்காக வீட்டுல இருக்க சாமான எல்லாம் தூக்கிட்டு நான் ஒரு தீர்த்த யாத்திரை போக முடியாது இல்லையா? தீர்த்த யாத்திரை போகணும்னா நமக்கான ஒரு ஆசைகளை விட்டுதான் நம்ம போக முடியும். இப்ப அது மாதிரி இந்த ஞான மார்க்கத்துக்கு வரணும்னா உனக்கு ஒரு விதமான ஒரு மனோநிலை வேணும். என்னடா இந்த வாழ்க்கை, இந்த பிரவர்த்தி மார்க்கம் ஒண்ணுமே எனக்கு கொடுக்கல போல் இருக்கு, நான் எதனா இதை விட ஹையரா எதனா இருக்கா, அதை நான் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம்னா வந்திருக்கவனதான் நீ பிரவர்த்தி மார்க்கத்துல இருந்து நிவர்த்தி மார்க்கத்துக்கு கொண்டு வர முடியும். இந்த கர்மயோகியா இருக்கிற இவனுக்கு ஒரு ஞானத்தை போதிக்கணும். ஏன் ஞானத்தை போதிக்கணும் அப்படி அப்புறமா பார்க்கலாம். நம்ம இப்ப இந்த கர்மம் மட்டுமே செய்யணும் அப்படிங்கிறவன ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனுக்கு ஞான மார்க்கத்தை எல்லாம் சொல்லி அவனை நம்ம குழப்ப முடியாது. அவன் போக்குல இருக்கட்டும். சரி, நான் தான் ஞான மார்க்கத்துல வரல, ஆத்மா ஞானம் எனக்கு வேண்டாம், பிரம்ம ஞானம் எனக்கு வேண்டாம், என்னை விட்டுடேன்ப்பா
அப்படின்னா அதெல்லாம் விட முடியாது. நீ ஜென்ம ஜென்மத்துக்கு இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டா அதை நான் பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்றது உபனிஷத் அவங்களையும் ஒரு மேல் நோக்கி கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக பாடுபடுறது. அவங்க என்ன சொல்ற, இந்த மாதிரி கர்ம செய். ஏன் இவனை எதுக்கு நீ கர்மத்துல நுழைக்கிற? பகவான கிருஷ்ணன் அர்ஜுனன் நீ கர்மம் செய்யி, கர்மத்தை யோகமா செய்யி அப்படின்னு சொன்ன. ஏன் செய்யணும்னா இந்த கர்மத்தை ஒரு யோகமாக 100 வருஷம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தான்னா என்ன கிடைக்கும்? சித்த சுத்தி ஏற்படும். அதுல ஒரு முக்கியமான ஒரு பிரயோஜனம் இருக்கு. அது என்னன்னா உனக்கு சித்த சுத்தி வரும். நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, மனசு நிச்சலமா இருந்தாதான், எப்படி ஒரு நிர்மலமான தண்ணீர்ல மேலதான் பூர்ண நிலவினோட ஒளி அசையாம அழகா கிடைக்கும் சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி நம்ம மனசு நிச்சலமா இருந்தாதான் அதுல ஒரு யோக்கியமான திங்ஸ் நம்ம போட முடியும் இல்லைங்களா. அதனால நீ மனசுத்திக்காக சித்த சுத்திக்காக நம்ம கர்மம் செஞ்சுட்டே இரு. 100 வருஷம் செய்யி, அப்புறம் இன்னொரு ஜென்மம், அதுல ஒரு 100 வருஷம் செய்யி, அப்புறமா இன்னொரு ஜென்மம், இதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இரு. ஏதோ ஒரு ஜென்மத்துல உனக்கு அதற்கான ஒரு மனோநிலையும் வரலாம், அதற்கான ஒரு குருவும் உனக்கு கிடைக்கலாம், அதற்கு செய்யக்கூடிய ஏதுவான ஒரு சிச்சுவேஷன்ஸ் உனக்கு கிடைக்கலாம். அப்போ நீ இந்த பிரவர்த்தி மார்க்கத்துல இருந்து நிவர்த்தி மார்க்கத்துக்கு தானாக வருவ. அது மட்டும் இந்த வேலையை நீ செஞ்சிட்டு அப்படின்ற இந்த உபனிஷத் நமக்கு இத சொல்லி கொடுக்குது. இது உனக்கு வேற வழி இல்லை, இல்லைன்னா நீ துமாதி மார்க்கத்துக்கு போயிடுவ. என்ன இந்த மாதிரி செய்யலைன்னா உனக்கு என்ன ஆகும் அப்படின்றத அடுத்த மந்திரத்துல இங்க சொல்றாங்க. மூணாவது மந்திரம் என்ன சொல்றதுன்னா, அசூரிய நாமதே லோகா அந்தேன தமசாவிருதா பக்ம பிரேத்யேவி கச்சந்தி ஏ சாத்ம ஆத்ம ஹனாஜனா. இந்த ஒரு கூட்டம் இருக்காமா, அவங்க ஆத்ம ஹனாஜனா, ஆத்மாவை கொன்னுட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். அப்படின்னா என்னன்னு அப்புறமா பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஆத்மஹத்யா, அதாவது தனியே தான் தற்கொலை பண்ணிக்கிறாங்களே, அதுக்கு ஈக்குவலாமா இந்த ஆத்ம ஞானத்தை சுத்தமா தெரியாம இருக்கிறவங்க ஆத்மாவை கொன்னுட்டாங்க. அவங்க உள்ள இருக்கிறதே அவங்களுக்கு தெரியல. அந்த ஆத்மாவை கொண்டாங்களே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அவங்க இந்த உடலை விட்டு போன அப்புறமா எங்க போவாங்க? நம்ம சொல்றோம் இல்லையா, புண்ணியம் செஞ்சானா இந்த பித்ருலோகம், அதுக்கு மேல போய் ஊர்லோகம், ஒவ்வொருலோகம், இந்திரலோகம், சந்திரலோகம் அப்படிலாம் நம்ம போவோம் இல்லையா. இவங்க அந்த மாதிரி எல்லாம் போவோம். இவங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு லோகம் பண்ணிருக்காங்களாமா. அந்த லோகத்தோட பேருவையே பாருங்க, பயங்கரமா இருக்கு. அசூரிய நாமதே லோகா. அசூரிய, அந்த லோகத்துக்கு பேரு அசூரிய. அசூரியன்னு என்ன? சூரியனே இல்லாம. சூரியனே இல்லாட்ட இந்த உலோகம் என்ன? ஒரே இருட்டா இருக்கும். அது இருட்டா இருக்குன்னு சொன்னா கூட அந்த உபநிஷத்துல சொன்ன அந்த ரிஷிக்கு இட்ஸ் நாட் இனஃப் போல இருக்கு அவனுக்கு. அந்தேனா என்ன? குருடன். குருடனுக்கு கண்ணு இருந்தும் கண்ணு தெரியாது அவனுக்கு. அவனுக்கு ஒரே இருட்டாதான் இருக்கும். இங்க எனக்கு கண்ணு இருக்கு, ஆனா ஒரே கும்மிருட்டு. அந்த கும்மிருட்டுல நான் கண்ணை திறந்து இருந்தாலும் எனக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. அசூரிய லாமதே லோகா அந்தேன தமசா ஆவிருதா. அந்தேன இது குருட்டு ஒரு இடம், கண்ணே தெரியல. அதுக்கு மேல என்ன? இந்த தமஸ் என்ற ஒரு அஜ்ஞானம் வேற மூடி வச்சிருக்கோம். இப்ப எனக்குள்ள ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மா நான் புரிஞ்சுக்கவே இல்லை. அது எப்படி இருக்கு? அதெல்லாம் கிடையாது. நான் அதை போட்டு சப்ப பண்ணி அதை நான் தூக்கி போட்டேன். தூக்கி மட்டும் கூட அது எங்க முழிச்சுக்குமோன்னு சொல்லிட்டு அது மேல ஒரு பெரிய ஒரு ரசாய் மாதிரி ஒன்ன போட்டு மூடி வச்சுட்டோம். அது குழஞ்சி எழுந்து வரவே முடியாது. அப்போ அது எப்படி இருக்கும்? ஒரே இருட்டா இருக்கும் இல்லையா. அசூரிய நாமத்தே லோகா அந்தேன தமசாவிருதா. இது அஞ்ஞானத்தால வேற மூடும். முதலே இந்த இருண்ட லோகம். அந்த இருண்ட லோகத்துல ஒரு கண்ணே தெரியல, குருட்டு லோகமா இருக்கு. அதுலயும் அந்த ஆத்மா மேல என்ன இருக்கு?
இந்த அஜ்ஞானம் என்ற ஒரு பெரிய போர்வை மூடி இருக்கு, தமசா ஆவருத்தாக, இட் இஸ் க்ளோஸ் பண்ணி இருக்கு. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவன் பிரேத்தியபி, அவன் செத்து போயிட்டானா, இந்த மாதிரியே ஒரு வாழ்க்கை வாழ்ந்து செத்து போயிட்டானா, அவன் எங்க போவான் அப்படின்னா, அவன் தான் இந்த ஆசூரிய லோகத்துக்கு போவான். யாரே ஆத்மாவை கொண்டு, ஆத்மாவை கொன்றுவிட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த உடலை விட்டு வேறு வெளியேறும் போது அவனுக்கான மார்க்கம் எது? அது தூமாதி மார்க்கம் அப்படின்னு வச்சுக்கலாம். அவனுக்கு ஒளியே கிடையாது, அவன் இருட்டிலே இருந்து இருட்டிலே போறான். அவன் எங்க போறான்? ஆசூரியனாம, ஓகே, அந்த சூரியனே இல்லாத ஒரு இடத்துக்கு போறான். இப்போ அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கா? அது எங்க இருக்குப்பா, அது அட்ரஸ் என்ன அப்படின்னு? இப்ப நம்ம 7 லோகம் மேல இருக்கு, 7 லோகம் கீழே இருக்குன்னு அப்படிலாம் நம்ம பார்த்துக்குவோம். அதுல அசூரிய லோகம்னு ஒரு பேரை நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னா, இந்த லோகம் ஸ்பெஷலான லோகம். இது எதுன்னா, இப்ப லோகம் அப்படின்னா என்ன? இந்த லோகம்னா இது என்னோட உலகம். இந்த லோகத்துலதான் நான் செஞ்ச கர்மங்களுக்கான பலனை நான் அனுபவிக்கிறேன். நான் சந்தோஷமா இருக்கேன், நான் வருத்தமா இருக்கேன், நான் அனுபவிக்கிறேன், நான் ஆனந்தமா இருக்கேன். எல்லாம் எங்க நடக்கிறது? இந்த லோகம் என்று சொல்லக்கூடிய இந்த உடல், மனது, புத்தி, சித்தம், அகங்காரம் இதெல்லாம் சேர்ந்துதான் நானா இருக்கேன் இல்லையா? இது என்னுடைய லோகம். இப்போ இந்த ஆயுஷ் முடிஞ்சிடுச்சுன்னா இந்த லோகத்தை விட்டு இதே மாதிரி இன்னொரு லோகத்துக்குள்ள போகும் இல்லைங்களா? இந்த லோகம் இதுதான் ஆசூரிய லோகம். ஆசூரிய அப்படின்னா நம்ம குருஜி அதுக்கு அந்த வேர்டுக்கு ஒரு வேற மாதிரி ஒரு மீனிங் தர்றாரு. அதாவது சென்டர்ட். சூர்யா அப்படின்னா சூரியன் இந்த பூலோகத்துல இருக்க 9 கிரகங்களுக்கு நடுவாந்திரமா சென்டரா இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி எனக்கு அந்த ஆத்மா என்ற ஒளி உள்ள இருக்கு இல்லையா? அந்த ஒளி மேல அதை நான் ஸ்டெடியா வச்சுக்கிட்டு அந்த ஒரு சென்டர்ட், அது அந்த நடுவு நிலைமையில நான் இல்லாம போகும்போது அது நடுவு நிலையில இருந்தா சூரியன். ஐ எம் சென்டர்ட். எனக்கு நான் என்ன பண்றேன்னு தெரியும், நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியும். நான் சென்டர்டா இருக்கேன். ஆனா அதை விட்டு நான் விலகிட்டேன்னா இந்த ஒளி என் கண்ல இருந்து மறைஞ்சு போயிடுறது. அப்போ நான் என்ன பாக்குறேன்? நான் ஒண்ணுமே பார்க்க முடியல, ஒரு இருட்டு தான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த இருட்டுல இருந்து நான் என்ன ஆனேன்? என்னோட சென்டர்ல இருந்து நான் விலகி போயிட்டேன். நான் நடுவு நிலைமையில இருந்து விலகி போயிட்டேன். அதுதான் ஆசூரிய லோகம். அப்ப இந்த லோகத்துல நடுவுல நடுவாந்திரமா இருந்து அதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டத புத்தி தெளிவோட நான் அனுபவிச்சு இதற்கு மேல ஒரு விஷயம் இருக்குடா அப்படின்ற ஒரு விஷயமே இல்லைன்னா இந்த லோகம் ஆசூரிய லோகமா ஆயிடுது. இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த ஜென்மத்துல ஆத்மா இருக்கத்தான் எனக்கு தெரியவே தெரியாது. அதுதான் நான் ஒரு பெரிய ரசாய் போட்டு மூடி வச்சிருக்கேன். அப்போ எனக்குள்ள எப்படி இருக்கும்? ஒரே இருட்டா தான் இருக்கும் இல்லையா? அப்போ இப்ப இந்த ஆப்ரேஷன் எல்லாம் பண்றவங்க எல்லாம் உள்ள போடும்போது அதுக்கு ஒரு லைட் வச்சுன்னு தான் போடுறாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? உள்ள இருட்டாதான் இருக்கு. எது இருட்டா இருக்கு? இந்த நரம்பு மண்டலத்தால ஆன இந்த உடலுக்குள்ள ஒளின்றது இல்ல. அப்போ ஒளியே இல்லையான இருக்கு, அததான் நான் மூடி வச்சிருக்கேன். அந்த ஆத்மா உள்ள பிரகாசமா இருக்கும் பொழுது நான் என்னுடைய ஆத்மாவில் நான் வாழ்கிறேன். என்னுடைய ஆத்மாவை பத்தி ஒரு ஞானத்துல நான் இருக்கேன். அந்த மாதிரி ஆத்மாவை மனம் கட்டியாது. ஹார்ட் இருக்கியா, ஹார்ட் தான் ஆத்மாவா? நான் ஹார்ட் ஆத்மா இல்ல. அப்போ லங்ஸ் தான் ஆத்மாவா? இந்த மாதிரி கேட்டானா புத்திசாலித்தனமா ஒரு சயின்டிபிக் மைண்டோட நம்மளால அதை சொல்ல முடியாது. அதற்கு மெய்ஞானம் வேணும். அந்த மெய்ஞானத்தின் வழியாக போய் நம்ம அந்த ஆத்மாவை புரிஞ்சுக்கிட்டு அது விஞ்ஞானத்துக்கு எதிர்ப்பதமானது அல்ல, விஞ்ஞானத்தை தவிர்த்து இருக்கக்கூடியது அல்ல. விஞ்ஞானத்திலும் அதை நாம் புரிஞ்சு கொள்ளலாம். அதுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணணும். அதற்கெல்லாம் ஒரு விதமான ஞானம் வேணும். அதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய குருதேவர் மாதிரி ஒரு கிருஷ்ண பகவான் நமக்குள்ளே இருந்து அந்த ஒளியை
கூட்டி இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் வேணும். அதுதான் குருஜி சொல்றார். எப்ப உனக்கு பிரவருத்தி மார்க்கத்துல நிவர்த்தி மார்க்கத்துக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் வருதோ, அதற்கு செயலாற்றக்கூடிய ஒரு மனோதிடமும் வைராகியமும் உனக்கு இருக்கோ, அப்ப நீ தேடும் போது உன் வாழ்க்கையில ஒரு குருதேவர் ஒரு ஆச்சாரியாவும் வந்தா அந்த மாதிரி அதிர்ஷ்டம் உனக்கு வேற இன்னொரு ஜென்மத்துல கிடைக்கவே கிடைக்காது. அந்த மாதிரி அதிர்ஷ்டம் நமக்கெல்லாம் இருக்கு அப்படின்னா, இந்த அதிர்ஷ்டமான ஒரு வாழ்க்கைய இந்த ஒரு உலோகத்தில் அந்த அசூரிய நாமலோகமா இருக்காம ஒளி பொருந்த ஒரு இடமாக நம்ம அதை செய்யணும் அப்படின்றதுதான் இங்க சொல்றாங்க. இப்போ நீ அசூரிய லோகத்துக்கு தான் நீ போய் சேருவ அப்படின்னு சொல்லிட்டு நிந்தனை பண்றாங்க. யார? இந்த ஞான மார்க்கத்துக்கு வராம பிரவர்த்தி மார்க்கத்திலேயே இருக்கணும்ன்றவன திட்டுறாங்க. ஏன்டா நம்ம குழந்தைகள் நீ ஏன்டா இப்படி படிக்காம நீ மாடுமைக்கு தான் லாய்க்குன்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க இல்லையா? நீ படிக்காம இருக்கு, பக்கத்து வீட்டுக்காரனை பாரு எவ்வளவு நல்லா இருக்கான் அப்படின்னு அவனை புகழறோமா இவனை நிந்திக்கிறோமா? இங்க என்ன ஈஷாவாசிய உபநிஷம் ஃபர்ஸ்ட் சொன்ன உடனே ஞான மார்க்கத்தை தூக்கி வச்சுட்டார். ஆனா அந்த ஞான மார்க்கத்துக்கு எல்லாரும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த இருக்கிறவனுக்கு இவனுக்கும் ஒரு வழி சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. இந்த வழியும் செய்ய மாட்டேன், கர்மா அகர்மா விகர்மான்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த மாதிரி நான் கர்ம தின்ன தூங்கியே இருப்பேன். நான் ஒரு காரியமும் சொல்லிட்டேன். நான் ஏன் வேலை செய்யணும்? என் குழந்தைங்களை நான் ஏன் பாத்துக்கணும்? இப்ப நிறைய பேர் அந்த மாதிரிதான் இருக்காங்க இல்லையா? கல்யாணம் பண்ணிப்பாங்களாமா, குழந்தை பெற்றுக்க மாட்டாங்களா? ஏன் நான் குழந்தை அதுக்காக அப்புறமா நான் வேலை செய்யணும்ல அப்படின்ற ஒரு பேசுற ஒரு குரூப் இருக்கு இப்பெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி நான் வேலை செய்ய மாட்டேன், நான் யாருக்காகவும் உழைக்க மாட்டேன், எனக்கு கிடைச்சத போரும், நான் அப்படியே இருப்பேன், தின்ன தூங்கியா இருப்பேன்னு கர்மமும் செய்ய மாட்டேங்கிறான். ஞான மார்க்கத்துக்கும் வர மாட்டேங்கிறான், ஞானத்தை பத்தி தெரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறான், நிவர்த்தி மார்க்கம் ஒண்ணு இருக்குன்னு சொன்னா ஒத்துக்கவும் மாட்டேங்கிறான். இந்த உலகம் சரியானதே இல்லை, உனக்கு இதுலயே நல்ல இந்த எல்லா ஏஷியனோட இந்த பந்த பாசத்தோட ஒட்டிட்டு இருந்தேன்னா நீ கஷ்டப்படுவ. அப்புறமா எனக்கு குத்துதே கொடையதான் எல்லாம் சொல்ல விடாது. இந்த வாழ்க்கை, இந்த ஜென்ம மிருத்யு ஜரா துக்கம் வியாதின்றது துக்ககரமானது அப்படின்னு தெரிஞ்சுக்கோன்னு தானே முதல்ல கிருஷ்ணர் சொல்றாரு. இந்த வாழ்க்கையே துக்கம், நீ பிறவி எடுத்ததே பெரிய ஒரு துக்கம், ஏன் இதெல்லாம் போய் துக்கம் துக்கம் சொல்றேன்னா உனக்கு அதெல்லாம் புரியாது, அதனால நீ கர்மம் செஞ்சுட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு கர்ம மார்க்கம் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் என்னால வேலையெல்லாம் செய்ய முடியாதுப்பா, படிக்கலாம் முடியாது, நான் ஜாலியா நான் ஊர் சுத்திட்டு இருப்பேன் அப்படின்றவ நம்ம என்ன பண்ண முடியும்? தின்ன தூங்கிய நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி கர்மமும் செய்ய மாட்டேன், ஞான மார்க்கத்துக்கும் போக மாட்டேன் அப்படின்றவன் நீ எங்க போவ? ஆசூரியனாமே லோகா, அந்த லோகம் உனக்காகவே படைக்கப்பட்டிருக்கு, நீ அங்கதான் போவ. அங்க போயிட்டு என்ன பண்ண போறா? திருப்பி வரவே முடியாது இல்லையா? நம்ம சொல்லுவோம் இந்த புண்ணிய கர்மம் செஞ்சா நான் பித்ருலோகம் போலாம். நான் கேள்வி நான் படிச்ச ஒரு ஆச்சாரியரோட இதுதான் நான் கேட்டேன். அது அவர் தமாஷா சொன்ன, பித்ருலோகிட்டு போயிட்டு அங்க அப்பா அம்மா ஏன் எனக்கு சொத்து எழுதி வைக்கல, சொத்துல ஏன் எங்க அண்ணாக்கு எழுதி வைக்கலாம், அவங்களோட வேணா சண்டை போடலாம் அப்படின்னு. அந்த மாதிரி பித்ருலோகத்துக்கு போய் நம்ம மூதாதையர்களை பார்க்கலாம். அதற்கு மேல இந்திரலோகத்துக்கு போய் இந்திரன் மாதிரி ஜாதியா இருக்கலாம். எல்லாம் எப்போ? இந்த உடல்ல இருந்து இந்த ஆத்மா எவ்வளோ ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா இந்த எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லா வெளியேறுதோ அதுக்கு என்ன? அதுக்கு நம்ம ஊட்டச்சத்தும் எனர்ஜியும் கொடுத்துருக்கணும். அது என்ன? அதுதான் புண்ணிய கர்மங்கள். இந்த புண்ணிய கர்மங்கள் செஞ்சா இந்த லோகத்துக்கு போகலாம், இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி புண்ணிய லோகம் பண்ண இன்னும் கொஞ்சம் மேல போகலாம், இன்னும் கொஞ்சம் மேல போகலாம், இன்னும் கொஞ்சம் மேல போகலான்னு போயிட்டு அங்கேயே இருக்க முடியாது. கல்லு தூக்கி போட்டானா அதோட எனர்ஜி முடிஞ்ச அப்புறமா அந்த கல்லு திருப்பியும் பூலோகத்துக்கு தான் வரும் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஆத்மா எந்த லோகத்துக்கு போனாலும் அந்த செஞ்ச புண்ணிய பாவங்கள் கரைஞ்சு போன அப்புறமா திருப்பியும் பூலோகத்துக்கு வரும். அதனால இந்த
பிறவி என்பது பிறக்கிறது, இருக்கிறது, வாழறது, கொடுக்கறதுன்றத ஒரு சைக்கிள்லேருந்து நம்ம வெளியில வரவே முடியாது. நீ ஞான மார்க்கத்துக்கு வரணும். ஞான மார்க்கத்துக்கு வந்தா கூட இந்த உபாசகர்கள் இன்னும் அடுத்த ஸ்லோகத்துல பார்க்க போறோம். அவங்க என்ன பண்ணும், ரொம்ப நல்ல ஞானத்தை வச்சுட்டு அவங்க அழகான ஒரு எஸ்கேப் வெலாசிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருந்து நேரம் எங்க போயிட்டாங்க, பிரம்மலோகத்துக்கு போயிட்டாங்க. பிரம்மலோகத்துக்கு போயிட்டு அங்கே நிம்மதியா இருப்பாங்க. அவங்களுக்கு மறுபிறவியும் கிடையாது, திருப்பியும் வரமாட்டாங்க. அவங்க இப்ப பிரம்மலோகத்துக்கு போறதுன்றது வந்து வேற வேற புண்ணிய கர்மங்களால மத்த லோகங்களை அனுபவிக்கிறதுன்றது ஒண்ணு. ஆனா இது வந்து மோட்ச பிராப்தி கிடையாது. we are not merging with the energy. அதற்கு மேல ஒரு பிறவியே இல்லைன்றது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனாலும் அங்கேயே உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். பிரம்ம அது கிரம முக்தி அடையிற மட்டும் அங்கே அவங்களுக்கு பிறவி கிடையாது. இந்த மேல போயிட்டு போயிட்டு வரானே இவனே பெட்டர். ஏன்னா ஏதோ ஒரு ஜென்மத்துல அட்லீஸ்ட் அவனுக்கு வந்து ஒரு ஞானம் போகணும் அப்படின்னு ஒரு மோட்ச பிராப்தி வேணும், ஒரு முமுட்சுவா ஆறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இவன் அதையும் கெடுத்துட்டு போய் பிரம்மலோகத்துல ஜாலியா உட்காந்துட்டு சரிங்களா. சோ இந்த மாதிரி நம்ம இந்த 2 மந்திரத்துல என்ன படிச்சோம் அப்படின்னா, ஒரு மந்திரத்துல நீ கர்மம் செஞ்சிட்டே இரு, உனக்கு ஞான மார்க்கம் புரியல, உனக்கு வைராக்கியம் பத்தல, உனக்கு அட்டாச்மெண்ட் இருக்கு, சரி கர்மம் பண்ண எப்படி பண்ணோம், ஆனா அது புண்ணிய பாவங்கள் ஒட்டுதே அப்படின்னா ஒட்டாம இருக்கணும்னா நீ நிஷ்காமிய கர்மம், நித்திய கர்மம், நிஷ்காமிய கர்மம், நைஷ்டிக கர்மம் அப்படின்னா நிறைய நம்ம வந்து பகவத்கீதையில பார்த்திருக்கோம் இல்லையா. அதெல்லாம் நிஷ்காமிய கர்மம் பண்ணு. நிஷ்காமிய கர்மம்னா காமம் அதன் மேல பற்று வைக்காம செஞ்சுக்கிட்டே இரு. இந்த பலன் எதிர்பார்க்காது. நீ எதிர்பார்க்கக்கூடிய பலன்கள் கிடைக்காது. நீ பலனை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த பலன் உனக்கு வரலன்னா உனக்கு அதனால மனதுல ஒரு துக்கம் வருது, கோபம் வருது, அதனால ஆசைகள் அதிகமாகுது. இந்த காம குரோத லோப மோக மதம் ஆச்சரம் என்ற 6 உட்பகைவர்களும் வந்துருவாங்க. எப்போ நான் எதிர்பார்க்கறது நடக்கலைன்னா, நான் இந்த வேலை செஞ்சா எனக்கு இவ்வளவு பலன் வேணும் அப்படின்னு நீ சொன்னா அந்த பலன் உனக்கு கிடைக்காட்டானா இந்த 6 திருடர்களும் நமக்குள்ள போயிடுவாங்க. அப்ப என்ன சர்வநாசம்தான் இல்லையா. அதனால பலனை பத்தி கவலைப்படாத, நீ பாட்டுக்கு கர்மம் செஞ்சுட்டே இரு அப்படின்னு போன 2வது கர்மம் செய்யறது ஒண்ணுதான் உனக்கு வேற வழி உனக்கு கிடையாது. அப்படி செய்யலைன்னா ஞான மார்க்கத்துக்கும் போக மாட்டேன், நான் கர்மத்தையும் வந்து யோகமா செய்ய மாட்டேன் அப்படின்னா நீ போகக்கூடிய இடம் ஆசூரிய யோகம் வந்துதான். அதை தவிர உனக்கு வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ஸ்லோகத்தை நம்ம பார்த்தோம். 3வது இப்ப இது 4வது ஸ்லோகத்துல இருந்து சரி அடுத்த ஸ்லோகத்துல இருந்து வரக்கூடிய 6 ஸ்லோகங்கள் நம்மள வந்து இன்னும் கொஞ்சம் மேல இவங்களை விட்டோம். கர்மம் செஞ்சவங்களும் நீ கர்மம் செஞ்சுட்டே அங்க உட்காந்துரு, நீ கர்மமும் செய்ய மாட்டேன், உனக்கு ஒரு வழியை நான் சொல்லிட்டேன், நீ எப்படியே போ. இப்போ 2 கட்டானா இருக்க, ஞானத்துல இருக்கான், அவன் பாட்டு பிரம்மலோகத்துக்கு போறான். இந்த கர்மம் செய்ய வந்து செஞ்சுட்டே இருக்கும், ஏதோ ஒரு ஜென்மத்துல அவனுக்கு ஒரு நல்லது நடக்கும். இவன் கர்மம் கூட செய்ய மாட்டான், சரி நீ ஆசூரிய லோகத்துல போய் இருட்டுலயே உட்காந்து உனக்கு வெளிச்சமே கிடையாது அப்படின்னு அவனும் விட்டான். இதுக்கு நடுவுல நிவர்த்தி மார்க்கம்னா என்ன அதுல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு போறதுக்காக அடுத்த ஸ்லோகங்கள் 8வது ஸ்லோகம் மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஞானத்தை பார்க்கணும். சரிங்களா. இப்போ இதோட இன்னைக்கு வகுப்பு முடிஞ்சது, கொஞ்சம் லேட்டா ஆயிடுச்சு, பரவாயில்ல. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் வந்து ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன். அதுக்கு மேல நான் ஒரு ஸ்மால் எக்ஸசைஸ் கொடுக்க போறேன். ஒரு இப்ப ஞானம் பண்ணணும் தியானம் பண்ணணும் எல்லாம் சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க போறோம். எல்லாரும் வந்து வீடியோவை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. கண்ணை மூடி யாரையும் பார்க்க போறது இல்லை, அது நம்ம பண்ண போறோம். லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறவங்க யூ கேன்